வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 43வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 42 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி. ஆப் செயலி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப் புலனம். வாட்ஸ்அப் புலனம். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இதுக்கான ஆன்சர் சுட்டு விடை. இப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை. விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரெஸரி, கருவூலம். இது எல்லாமே சரிதான். இதில் அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டதுனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரெஸரி, கருவூலம். எபிகிராஃபினா கல்வெட்டியல், கேவ் டெம்பிள்னா குடைவரை கோயில், ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். இது எல்லாமே சரிதான். இங்கே அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டதுனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரெஸரி, கருவூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்க. அலுவல் சார்ந்த சொற்கள். இங்கேயும் அலுவல் சார்ந்த சொற்கள் தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கேபினட், அமைச்சரவை. கேபினட், அமைச்சரவை. மற்றபடி இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள், ஹியூமானிசம் அப்படின்னா மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை எல்லாமே சரிதான். இங்கே அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டதுனால இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, கேபினட், அமைச்சரவை. அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல், கடல் மைல். நாட்டிக்கல் மைல், கடல் மைல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். 15ன்னு வந்திருக்கிறது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, ஆனால் இங்கே ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. விழலுக்கரைத்த நீர் போல பயனற்ற செயல், ஆனால் இங்கே வெளிப்படைத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல், அதுக்கு தான் ஒற்றுமையின்மை வரும். ஸோ இந்த 3 மாற்றி மாற்றி இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. எவ்வகை வாக்கியம் கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதில் பிறவினை வாக்கியம் என்னன்னா ஆப்ஷன் பி, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அவன் திருந்தினான். அவன் திருந்தினான். விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இருவகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழுது எத்தனை வகைப்படும். பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இருவகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழுது எத்தனை வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கலைத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அழித்தல், சோர்தல். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கலைத்தல் வகரலகரம் பார்த்திங்கன்னா அழித்தல் அந்த மீனிங்கில் வருது. இந்த ரெண்டாவது இருக்கிற கலைத்தல் பார்த்திங்கன்னா சோர்தல், நான் கலைச்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மீனிங். கலைத்தல் அப்படின்னா சோர்தல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், கலைத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அழித்தல், சோர்தல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஆப்ஷன் பி தான் சரி.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புலி, பூனை, பெட்டி, பேரன். புலி, பூனை, பெட்டி, பேரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மையல், மவ்வல், மேடு, மெல்ல, மொட்டு, மோர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் காண்க. உணர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உணர்ந்தோர். உணர் அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையாளனியும் பெயர் உணர்ந்தோர். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. முளைத்தல். முளை, முளைத்தல். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. உரை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உரையாமை. உரை, உரையாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறி. கொடு. கொடுத்தோர், கொடு. போவால் வேர் சொல்லை கண்டறி. போ. போவால் வேர் சொல்லை கண்டறிக. போ. நடப்பேன் வேர் சொல்லை கண்டறி. நட. நடப்பேன் வேர் சொல்லை கண்டறி. நட. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. துய்த்தல். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், இயம்புதல், விளம்புதல் எல்லாமே வரும். ஆனால் இந்த துய்த்தல் அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு பொருந்தாது. ஸோ இதில் தவறான பொருள் என்னன்னா துய்த்தல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. யானை. மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் யானை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது டேஸ் பசு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வெள்ளை பசு. இந்த நகர லகரம் வரணும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஸ் அடித்தான். வெள்ளை அடித்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வெள்ளை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர், இலக்கியம். லிட்ரேச்சர், இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம், பொதுவுடைமை. கம்யூனிசம், பொதுவுடைமை. பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒலிமரபு சொல்லை கண்டறிக. கூகை, குளரும். கூகை, குளரும். மரபு பிழைகள். ஒலிமரபு. குணுகும் என்ற ஒலிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது? புறா. புறா குணுகும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்தெழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா கான், வல்லை, அரண் இது எல்லாமே காடு அப்படிங்கிற பொருளில் வரும். இந்த நச்சவரம், நச்சரவம் அப்படிங்கிறது விடமுள்ள பாம்பு அப்படிங்கிற பொருள் தரும். நச்சரவம் அப்படிங்கிறது விடமுள்ள பாம்பு. ஸோ இதுதான் இதில் பொருந்தாது. ஏன்னா மற்றதெல்லாம் காடு அப்படிங்கிற பொருள் தரும். கான், வல்லை, அரண் இது மூணுமே காடு அப்படிங்கிற பொருளில் வரும். நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. வல்லினம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி கொடுத்துருப்பாங்க. தோன்றல், திரிதல், கெடுத்தல். இந்த கெடுதல். வல்லினம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களின் வகை. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது எழுத்துக்களோட வகையில் வரும். ஸோ இதுதான் பொருந்தாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இலங்கை. ஏன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலம். இலங்கை அப்படிங்கிறது அண்டை நாடு. நெக்ஸ்ட்டு, சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுமி. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி. தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழன். தோழி, தோழன். எதிர் சொல்லை கண்டறிக. மேலவர், கீழவர். மேலவர், கீழவர். பிரித்தெழுதுக. மாசர. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மாசு கூட்டல் அற. மாசர, மாசு கூட்டல் அற. சேர்த்தெழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ. தம்முயிர். நெக்ஸ்ட்டு, சேர்த்தெழுதுக. அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடிக்கும் அலை.
நெக்ஸ்ட்டு பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புக்களை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பர்மல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு எனும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் எனும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எறா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க. சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை தேர்க. சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல். கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு. கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். இதுதான் இதில் ஏனையோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்மையில் இருக்குது, பிழைத்தனர் அப்படிங்கிறதும் பன்மையில் இருக்குது. ஸோ இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏனையோர் பிழைத்தார் அப்படின்னு கடைசியாக ஒருமையில் வந்திருக்கு. அப்புறம் பிழைத்தான், பிழைத்தது, இது எல்லாமே ஒருமை தான். அது இல்லாமல் இந்த பிழைத்தது அப்படிங்கிறது அகிரிணை, இது வராது. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான், ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை ஈகை, மேதை அறிவு நுட்பம், புரை குற்றம், மெய் உடல். வன்மை ஈகை, மேதை அறிவு நுட்பம், புரை குற்றம், மெய் உடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. முகில் மேகம், காலன் யமன், மெத்த மிகவும், சேகரம் கூட்டம். முகில் மேகம், காலன் யமன், மெத்த மிகவும், சேகரம் கூட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. பொலம் அழகு, பொலம் அழகு, கல் மலை, கல் மலை, மல்லல் வளம், மல்லல் வளம், செரு வயல், செரு வயல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. சொல் பொருள் பொறுத்துக. ஈரம் இரக்கம், நாணம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல். ஈரம் இரக்கம், நாணம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 1, 4, 2. பிழை திருத்துதல், ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் டி தான் சரி. பிழை திருத்துதல் ஓர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓர் உயிர். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அதுபடி இங்கே இந்த சி தான் சரியாக இருக்குது. இங்கே நண்பன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் தான் வந்திருக்கணும், ஆனால் ஓர் நண்பன் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வராது. உலகம் பார்த்தீங்கன்னா ஓர் உலகம் வந்திருக்கணும், உயிரும் ஓர் உயிர் தான் வந்திருக்கணும். ஸோ எல்லாமே தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி, ஓர் உயிர். இதுதான் சரி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இது ஒரு குறள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒருமை பெண்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. இது அப்படிங்கிறப்ப அன்று வரணும், இவைங்கிறப்ப அல்லன்னு வரணும். இதுபடி கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி, இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குளவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு வகை பூச்சி குழந்தை. குளவி குளவி, ஒரு வகை பூச்சி குழந்தை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால் கொடுத்தாள். இது நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். கலைச்சொல்லை பொறுத்து. மித் தொன்மம், ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். மித் தொன்மம், ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி. ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி. கலைச்சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டறி. இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாருன்னு கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் சூப்னா தான் காய்கறி வடிச்சாறு. மிசைல் ஏவுகணை, சாலின்சாயில் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி. இதெல்லாம் சரி. இதில் தப்பாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான். சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாறு அப்படிங்கிறது தான் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, செப்பலோசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் ரெண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். காரணம், மீ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். இது தப்பு. மீ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா உயர்ந்த, மேல், வானம், உயர், இந்த மாதிரி பொருள் தான் வரும். ஆனால் மேகம்ங்கிற பொருள் வராது. அதனால் காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். காரணம், பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். ஆனால் இங்கே 5 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. காரணம் தவறு. இதுலேயும் கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு சூடு. சுடு அப்படின்னா சுடுதல், சூடு அப்படின்னா தீக்காயம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுடு சூடு, சுடுதல் தீக்காயம். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு தோடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொட்டு பார்த்தல் அணிகலன். தொடு தோடு, தொட்டு பார்த்தல் அணிகலன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. அணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அழகு அணிகலன். அணி அப்படின்னா அழகு அணிகலன். இருபொருள் தருக. திங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதம் சந்திரன். திங்கள் மாதம் சந்திரன். இருபொருள் தருக. தாரணி வையம் உலகம். தாரணி வையம் உலகம். பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இறந்த காலம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோறு கொதி வந்தது. சோறு கொதி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனாலும். சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலனா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதனால். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எப்படி சொற்களை பேச வேண்டும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாவை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யாது. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அங்கு வருவீர்கள் அப்படிங்கிறது எதிர்காலம். இதுதான் சரி. அங்கு வருவீர்கள் எதிர்காலம். அங்கு வந்தீர்கள் அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அங்கு வருவீர்கள் எதிர்காலம், ஆனால் அதை இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. அங்கு வருவீர்கள் எதிர்காலத்தை நிகழ்காலமாக கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். அங்கு வருவீர்கள் எதிர்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இறந்த காலம். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் அப்படிங்கிறது இறந்த காலம். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக.
அப்போ எழுத்து வழக்கில் இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க, இறங்கிட்டாங்க, இதெல்லாம் பேச்சு வழக்கு. இதில் பேச்சு வழக்கு அல்லாதது எதுனா ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரியாக சொன்னாய். சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு அல்லாதது, எழுத்து வழக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன, சரியாக சொன்ன, இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு. ஸோ இங்கே ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, சரியாக சொன்னாய். நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவன் தலையணையில் படுத்தான். இதுதான் சரி, ஆப்ஷன் ஏ, அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது தான் சரி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக, சரியானதை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விளக்கு விளக்கு. விளக்கு அப்படின்னு பேச்சு வழக்குக்கு என்ன எழுத்து வழக்குனா விளக்கு. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இப்படியும் நடக்குமா என்ன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யார் நீ. இங்கே வந்து கேள்விக்குறி வரணும். என கேட்டான் கணியன், கடைசியாக முற்றுப்புள்ளி. இந்த யார் நீ அப்படிங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறியும் வரும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, யார் நீ என கேட்டான் கணியன். நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அது வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். இதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வந்து இரட்டை மேற்கோள் குறியும் கமா குறியும் கரெக்டாக என்னது வினாக்குறியும் கரெக்டாக வரணும். இதுக்கான ஆன்சர் என்னென்னா பி தான். ஏ சி டிலாம் பார்த்தீங்கன்னா தப்பு, அதாவது வராது அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க, இங்கே வராது. அதே மாதிரியே கொஞ்சம் கிட்ட கமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தம்பி அப்படிங்கிற இடத்துல இந்த அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ இது வந்து பார்க்குறப்பவே பி தான் சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, கடைசியாக கேள்விக்குறி, இதுதான் சரி. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் மயிலை, மயிலாப்பூர் மயிலை. ஊர் பெயர் மறுவை கண்டறிக. மன்னார்குடி மன்னை, மன்னார்குடி மன்னை. ஊர் பெயர் மறுவை கண்டறிக. நாகப்பட்டினம் நாகை. இதுக்கான ஆன்சர் நாகப்பட்டினம் நாகை. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.